ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். TN 2026 படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். படம் விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் ஃபுல்லாகவே புக்குன்னு காமிச்சு புக்கிங்காக தான் இருந்துச்சு எல்லாமே. ஆனால் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பேர் தான் இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்றதை நம்ம கடைசியாக நம்ம பார்ப்போம். யாருடைய கை இதில் இருக்குன்றதை அப்புறம் கடைசியாக நம்ம பார்ப்போம். இப்போ படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க படம் வந்து நிகழ்கால அரசியல், நிகழ்கால தமிழ்நாடு அரசியலை தான் படம் பிடிச்சிருக்காங்க. அது குறிப்பாக வந்து தாவேகாவோட அரசியல், விஜய் அரசியல் பிரவேசம், அவரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், இது முழுக்க படமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து TN 2026 வச்சதை விட டிவிகே TN 2026 கூட படத்தோட பேரை வச்சுருக்கலாம். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் இருக்குது. இது வந்து டிவிகேக்கு எதிராக இருக்கா, விஜய்க்கு எதிராக இருக்கான்னு சொல்லி பல பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. எல்லார் மனத்தில் இருக்கிற கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதிலை சுருக்கமாக சொல்லிடுறேங்கன்னா, விஜயோட ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் டிவிகே தொண்டர்கள் பார்த்தாங்கன்னா இந்த படம் பிடிக்காது. விஜயோட ரசிகர்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அப்படி தான் நான் சொல்லுவேன். என்னடா இது இப்படி சொல்கிறீங்களா நீங்கள் நினைக்காதீங்க. படத்தில் இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். டிவிக்கோட தற்கால வந்து அரசியல் இருக்கு இல்லையா, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், பனையூரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், விஜயை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், விஜயை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய நடவடிக்கைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்குவேறு ஆணிவேராக படத்தில் காட்டியிருக்காங்க. அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விஜய் வந்து வேறு வழி இல்லாமல் கிளைமேக்ஸ் சொல்கிறேன் நான். விஜய் வந்து கடைசியாக வந்து தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து அடையாளப்படுத்துகிற மாதிரி படத்தில் வந்து முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேட்டால் விஜயோட ரசிகர்களுக்கு இது பிடிக்கும். தொடர்ச்சியாக வந்து மீண்டும் அவர் வந்து சினிமாவுக்கே நடிக்க போகிற மாதிரி தான் முடிக்கிறாங்க படத்தில். அப்போ ரசிகர்களுக்கு வந்து பிடிக்கும். விஜய் வந்து சினிமா நடிகனாக பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு பிடிக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விஜயோட பல படங்களை வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயோட படத்தை பிடிக்கும். இப்போ நாமெல்லாம் வந்து தீவிரமான விஜய் ரசிகர் கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் படம் வந்தாலும் நம்ம ரசிப்போம். ஒரு ரசிகனாக, ஒரு சினிமா ரசிகனாக பிடிக்கும். அதே மாதிரி விஜய் படம் வந்தாலும் வந்து ஒரு ரசிகனாக பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா ரசிகனாக பிடிக்கும். தலை படம் வந்தாலும் ஒரு சினிமா ரசிகனாக பிடிக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜயோட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தீவிரமான ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து உள்ளபடியே ஏற்றுப்பாங்க. இல்லை நான் வந்து விஜயோட ரசிகன், அதே சமயத்தில் வந்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரட்டுமே அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட இந்த படம் பிடிக்காது. இல்லைங்க, எனக்கு வந்து விஜய் தான் வந்து எனக்கு வந்து ஒரு சினிமா நடிகராக தாங்க எனக்கு பிடிக்கும், எனக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீண்டும் நடிக்கணுங்க, இந்த அரசியலுக்கே அவர் வந்திருக்கக்கூடாதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த படத்தை பார்ப்பாங்க, விருப்பப்பட்டு பார்ப்பாங்க இந்த படத்தை. ஏன்னா அவரை சுற்றி நடக்கக்கூடிய, ஏன்னா படத்தில் அத்தனை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன இந்த கிளிம்ஸ் மாதிரி அங்கங்கே பஞ்சு நிறைய இருக்கிறதுனால படம் வந்து வேகம் எடுக்குது, எங்கேயுமே தொய்வடையவே இல்லை. கடைசியாக முடிக்கும் போது என்னங்க இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. படத்தை வந்து முழுமையான கதையை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இன்றைக்கி தற்கால டிவிகேவோட அரசியலை வந்து படம் பிடிச்சி காட்டுறாங்க. ஒரு நிஜ கேரக்டரில் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொருத்தரை காட்டுறாங்க. சீமான் அவர்களை வந்து சீமான் அவர்கள் மாதிரி காட்டும் போது அந்த வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் மூலமாக சீமானை அடையாளப்படுத்துகிறாங்க. இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களை கூட அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்குது சில காட்சிகளில். ஒரு குறிப்பிட்ட வந்து ரோபோ சங்கருடைய அவங்க மகள் நடிக்கிறாங்க. அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கனிமொழி கேரக்டர் மாதிரி இந்த படத்தை சித்தரிச்சிருக்கிறாங்க. அது என்னை கேட்ட வரைக்கும் நான் கேட்டால் புஷி ஆனந்தும் வந்து விஜயோட கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்க வந்து தெரிக்க விடுறாங்க. இதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. அந்த அளவுக்கு வந்து கேட்டால் எப்படியெல்லாம் மக்களை வந்து ஏமாற்ற முடியும், ரசிகர்களை எப்படி ஏமாற்ற முடியும், தொண்டர்களை எப்படி ஏமாற்ற முடியுன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கால அரசியல் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு எந்த அரசியல் கட்சியுமே அதில் சாடின மாதிரி இல்லை. டிவிகே மட்டுமே வந்து ஒரு நடிகன் சினிமாவுக்கு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட சீனில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வசனம் பேசுகிற மாதிரி சில காட்சிகள் கூட இருக்குது. நட்டி பேசுகிறாரு, ரஜினிகாந்த் மாதிரி பேசுகிறார். அப்போ ரஜினிகாந்தையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் அதில் ஒரு சில காட்சிகள் இருக்குது. அப்போது முழுக்க தற்கால அரசியல், தற்கால தாவேகா அரசியலை தான் அந்த படத்தில் படம் பிடிச்சிக்கிறாங்க. என்ன தான் தம்பி ராமையா வந்து இல்லைங்க இது வந்து விஜய் உள்ள இந்த படத்தை பார்த்தாருன்னா அவருக்கு ரொம்ப விருப்பப்படும் அதெல்லாம் சொன்னாலும் கூட அவரோட கிளைமேக்ஸ் காட்சியை வச்சு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை
விஜய் இந்த படத்தை பார்த்தாருன்னா விஜய்க்கு எதிராக இருக்குன்னு சொல்ல மாட்டாருன்னு சொன்னார் இல்லையா, அது வந்து விஜய் வந்து உணரணும்ல. விஜய் வந்து இப்போ வந்து சிஎம் ஆகணுன்ற அந்த ஆசை இருக்கும்போது இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய வந்து மீண்டும் சினிமாவுக்கே போகிற மாதிரி வந்து எப்படி அவர் வந்து அதை ரசிப்பார், அதை ஏற்றுப்பார், அதை ஏற்றக்கூடிய மனநிலை இருக்காதுல்ல விஜய்க்கு. ஏன்னா விஜய் சிஎம் ஆகணுன்ற எண்ணத்தில் போயிட்டுருக்கிறாரு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்தை பார்க்கும்போது கேட்டால் துணிச்சலாக எடுத்துருக்கிறாரு இயக்குனர் உமாபதி, பாராட்டணும் முதல்ல. ரெண்டாவது வந்து பார்த்தா அந்த கேரக்டர் எடுத்து நடித்தார் பார்த்தீங்கன்னா, நட்டி பூந்து விளையாடுறார். குல்குந்த் குமார்ன்ற அந்த கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் அவர் பேசக்கூடிய அந்த வட இந்திய அந்த இந்தி அதாவது ஹிந்தி தெரிந்த தமிழ் தெரியாத வாலிபர் பேசக்கூடிய அந்த வசனம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டாக பேசுகிறாருங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை வசனங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரம்ப காட்சியிலேருந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனை எப்படி கட்டமைக்கிறாங்க, ஒரு நடிகனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக கட்டமைக்கிறாங்க. முதல்ல சாதாரணமாக நடிக்கவே தெரியாத ஒரு நபரை வந்து எப்படி நடிகனாக வந்து கட்டமைக்கிறாங்க, அதுக்கப்புறம் நடிக்க தெரிஞ்ச பிறகு எப்படி வந்து அவனை ஒரு அரசியல் கட்சி தலைவராக கட்டமைக்கிறாங்கன்றதெல்லாம் அந்த படத்தில் ரொம்ப துல்லியமாக காட்டியிருக்கிறார். உள்ளபடியே நான் வந்து இயக்குனரை மீண்டும் மீண்டும் நான் பாராட்டுறேன். தரமான ஒரு படைப்பு, இந்த காலத்துக்கு தேவையான ஒரு படைப்பு. இதன் மூலமாக வந்து சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆதான் வந்து டிவிக்கு அரசியல் என்ன ஆகுன்னா டேமேஜாக கூட ஆகணும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா அந்தளவுக்கு. ஆனால் அதனால தான் நான் நினைக்கிறது என்னென்னா ஒருவேளை இந்த படத்தை வந்து வரவிடாமல் தடுக்கிறதுக்காக கூட ஆன்லைனில் வந்து டிக்கெட்டை வந்து டிவிக்கே தரப்பில் கூட புக் பண்ணிட்டு இருக்கலாம், ஒருவேளை படம் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் இதே ஓடிடி வெளியிட்டால் கூட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போகும். அந்த அளவுக்கு தான் வந்து படத்தை எடுத்துருக்காங்க. எல்லாருமே ரசிக்கக்கூடிய படமாக, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே எல்லா அரசியல் கட்சி சார்ந்தவங்களுமே இந்த படத்தை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட வந்து மேக்கிங் இருக்குது. அது குறிப்பிட்ட வந்து விஜயை தாக்குற மாதிரி இருக்கான்னு, விஜயை தாக்குற மாதிரி இல்லை, ஆனால் தாவேகா தலைவரை தாக்குற மாதிரி இருக்குது. விஜய் என்ற இந்த சினிமா நடிகரை தாக்குறாம படத்தை எடுக்கலை. கடைசி கிளைமேக்ஸு வந்து உண்மை அவரே வந்து தானாக முன் வந்து கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அடையாளப்படுத்தி வந்து காட்டுறாருன்றது கடைசி கிளைமேக்ஸு. மீண்டும் அவர் சினிமாவில் நடிக்க போகிற மாதிரி தான் முடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்ன்ற ஒரு கல்ட்டு, விஜய்ன்ற சினிமா கல்ட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அரசியல் கல்ட்டுக்கு வந்து பிரச்சனை தான். அரசியல் ஆளுமைக்கு வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சிக்கல் தான். அதனால் கூட இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக்கிங்கில் வந்து எல்லாத்தையும் காட்டிட்டாங்களான்னு தெரியல. ஒரு வேளை எல்லாத்தையும் வாங்கி மொத்த டிக்கெட்டை வாங்கிட்டு யாரும் படத்தையே போய் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு, ஆனாலும் கொஞ்சம் பேர் போய் பார்த்தாலும் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விமர்சன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த காலத்துக்கு இந்த படம் தேவை அப்படின்றது தான். ஃபன்னாக கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாக வந்து சிரிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர எங்கேயும் சீரியஸாக வந்து கொடுக்கவே இல்லை. அதுவும் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சில கேரக்டர்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த்ரிஷான்னு ஒரு நிஜ கேரக்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா உள்ள ஃபேஸ் உள்ளவங்களே போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஃபேஸ் உள்ள ஒரு பெண்ணையே வந்து போட்டிருக்கிறது தான் பெரிய துணிச்சல். இது சாதாரண துணிச்சல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்தில் வந்து பல நிஜ கேரக்டர்கள் அப்படியே உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்குது. டைவர்ஸ் விஷயங்கள் எல்லாம் படத்தில் உள்ளே வருது. இதுக்கு மேலே வந்து இல்லைங்க நாங்கள் வந்து விஜயை நாங்கள் மென்ஷன் பண்ண சொன்னாங்கன்னா இது வந்து காது குத்துற வேலை, சரிங்களா. முழுக்க விஜயும் தாவேகா தலைவர் விஜயை தான் இந்த படத்தில் மென்ஷன் பண்ணி டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியும். டேமேஜ்ன்றதை விட இருக்கிறத காட்டியிருக்கிறாங்க. அப்போ அது இயல்பாகவே டேமேஜ் ஆகும். டிவிக்கு அரசியல் டேமேஜ் ஆகுமா? நிச்சயமாக அந்த படம் வந்து டேமேஜ் பண்ணுது. விஜய்ன்ற அந்த பொலிட்டிக்கல் லீடரை டேமேஜ் பண்ணுமா? நிச்சயமாக டேமேஜ் பண்ணும். ஆனால் விஜய்ன்ற நடிகரை வந்து டேமேஜ் பண்ணால் நிச்சயமாக பண்ணாது. ஏன்னா அப்படி தான் அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. படத்தை போய் பாருங்கள். உண்மை கதையை சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு தேவையான படம் துணிச்சலாக எடுத்துருக்கிறாங்க. 2 பேரை குறிப்பாக 3 பேரை என்னால் பாராட்ட முடியும் அந்த படத்தில். அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர், 2வதாக சொன்னால் நட்டி பூந்து ஆடி இருக்கிறாரு நட்டி இந்த படத்தில் அளவோடு தான். அதாவது அந்த விஜயை கண் முன்னாடி கொண்டு வராருங்க இந்த கேரக்டர் அந்த படத்தில். அது ஒன்று. தம்பி ராமையா வந்து புஷியாக அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு. பக்கா சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு சீனில் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த நடிகை யாருன்னு தெரியல, த்ரிஷா கேரக்டரில் நிஜ கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க. அது யாருன்னு தெரியல எனக்கு. உண்மையிலே நல்லாயிருக்கு. மனைவி கேரக்டரில் வரக்கூடியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. உண்மையிலே வந்து பின்னாடி என்ன நடந்திருக்கு, விஜயை சுற்றி பின்னாடி வந்து இன்னும் சொல்லணும்னா நுணுக்கமாக நெருக்கமான விஜய்க்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து வெளிக்காட்டுறதை நம்ம பார்க்குறோம். இது வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. மொத்தத்தில் இந்த TN 2026 படம் நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தால் உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன்.